ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கன்னியாகுமரியில் நாங்கள் செய்கிற மாதிரி ஃபிஷ் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 50 ரூபாய்க்கு மத்தி மீன், 50 ரூபாய்க்கு நவர மீன் வாங்கி தந்தாங்க மாமி. விலை கொள்ளாமாங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு தேங்காய் கொஞ்சமாக துருவல் எடுத்துகிட்டு கூடல பெரிய உள்ளி, சின்ன உள்ளி, ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட்டி எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இவ்வளவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி ஆக்சுவலாக சின்ன ஸ்பூனில் தான் எடுக்கணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து சுள்ளுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிஷ் குழம்பு செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் புளி ஆட் பண்ணுறது. அப்புறமா வந்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் உள்ள மணம் ஒட்டும்பாங்க, அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நவர மீன் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அது கூடல 1 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடல 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு தேவையான அளவு கல் உப்பு போடுங்க. ஃபிஷ் குழம்புனாலே கல் உப்பு தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும், பொடி உப்பு போடாதுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 துண்டு மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு செய்கிறதுனால புளியை கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மத்தி மீன் இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு உப்பு, வத்தல், மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கறி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 30 மினிட்ஸ் ஆகும் கறி கொஞ்சமாக வற்றி நல்லா சுண்ட அழகாக வர்றதுக்கு. அதனால் அப்புறமா பொரிக்கிறதுக்கு இந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு கறி நல்லா கொதித்து வந்துருச்சு, நம்ம இறக்கியாச்சு. மாங்காவோட நவர மீன் குழம்பு சுட சுட செம்மையாக இருக்குது. இப்போ மீன் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா பொரிஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோஸ் வரும், எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து மீன் குழம்புங்கிறதுனாலே நம்ம கூட்டி செய்கிறது தான் நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். நாங்கள் கன்னியாகுமரியில் செய்கிற மீன் எங்களுக்கு வேறு மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா, அதனால். ஆனால் விலை இன்றைக்கி கொள்ளம் தான். இந்த மீனெல்லாம் 50 ரூபீஸில் வாங்கி கொண்டு தந்தாங்க. ஓகே, சில நாள் இதை விட அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பொரித்து இன்றைக்கி நீட்டாக சாப்பிட போகிறோம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. மீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறது